ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க. ஸோ நாகார்ஜுனா அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலி படத்தில் என்ன லோகேஷ் கனகராஜ் காட்டின விதம், என்ன ரெஃபரன்ஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய லுக் வைஸாகவும் சரி, என்னோடய கேரக்டர் வைஸாகவும் சரி, என்னை வந்து காட்டின விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே போல் சில விஷுவல்ஸ்லாம் எனக்கு காமிச்சார். அதை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் அவர் கொடுக்குறாரு பாருங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சொல்லிவிட்டு இந்த படம் கூலி படத்தை நம்ம வந்து சொன்னாக்கா படம் ஃபுல்லாக விசில் 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 தாங்க, ஃபுல்லாக ஒரு பேக்கடாக கொண்டு போயிட்டார் வேறு லெவலில் அப்படின்ற மாரி நாகார்ஜுனா சொல்லும் போது நமக்கு கண்டிப்பாக ஜிவ்வுன்னு ஏறுது. எப்படா இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆன்டிசிபேட்டடாக நம்மளாம் வெயிட் பண்ணி நிற்கும். அதே போல் லோகேஷ் கனகராஜை பற்றி சொல்லணுன்னாக்கா எனக்கு வந்து அவரோட கேரக்டரைசேஷன் அந்த இதெல்லாம் எப்படி கொண்டு வரான்றதுல எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். விக்ரம் படம் எடுத்துங்க, அதில் ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அந்த ஏஜென்ட் டீனாவாக இருக்கட்டும், அவங்க கேரக்டர்ஸ்லாம் எங்கே எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல. அந்த மாதிரி தான் கூலி படத்தில் அதாவது நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க படம் ஃபுல்லாக ஒரு ஃபயர் தான் அப்படின்ற மாரி அவர் சொல்லும் போதே நமக்கு இங்கே ஒரு கூஸ்பம்ஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக மற்ற டேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாசின் எடுக்கும்போது என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கொஞ்சம் குறைச்சிங்க, ஸோ இவ்வளோ வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் லோகேஷ் ஒரு சீனில் வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது, இந்த ரூமில் நீங்கள் வரும்போது ஒரு டைகர் மாரி ரோர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வாங்க சார், ஒரு டைகர் மாரி கம்பீரமாக உள்ளே வாங்க சார் அப்படின்ற மாரி எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அவர் எடுக்கக்கூடிய அந்த விதம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவுட்புட்டு தரமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ இதில் வந்து குறிப்பாக அவர் சொல்லும் போது அவர் பார்த்த சில விஷுவல்ஸ்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.